நண்பர்களே, ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? சில நேரம் அது அமைதியா இருக்கும். சில நேரம் பெரிய அலைகள் மாதிரி கலக்கம் வரும். அதனால தான் பலர் சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு கடல் மாதிரி. ஆனா அந்த கடலை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? பயம், குழப்பம், இத கடக்க முடியுமான்னு சந்தேகம். அதே உணர்வைதான் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார். சுப்பிரமணிய புஜங்கம்ல வரும் இந்த வரிகள் நம்ம வாழ்க்கைய நேராக காட்டும் ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது தெரியுமா? கடலை பார்த்து பயந்த மனிதன் அந்த கடலை கடக்க ஒரு வழி கண்டுபிடிக்கிறான். அந்த வழி என்ன? நண்பர்களே, இது சாதாரண விளக்கம் இல்லை. இது நம்ம வாழ்க்கையை மாற்றும் உண்மை. இது நம்ம பயத்தை உடைக்கும் சக்தி. அதனால் இந்த ஸ்லோகத்தை சும்மா கேட்காதீங்க, மனசோடு கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையோடு ரிலேட் பண்ணி கேளுங்கள். அப்போதான் அதன் அர்த்தம் உங்க உள்ளத்துக்குள் சென்று வேலை செய்யும். யதா சந்நிதானம் கதாமாணவா மே பவாம் போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமீடே பவித்ரம் பராசக்தி புத்ரம். சுப்பிரமணிய புஜங்கமில் வரும் இந்த ஸ்லோகம் ஆதிசங்கரர் அனுபவித்த ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சொல்கிறது. கடலை கடக்க முடியாமல் நின்ற மனிதன் போல வாழ்க்கையின் கஷ்டங்களால் சோர்ந்து போகும் நம்மை பற்றிய ஒரு உவமை இது. ஒரு கடற்கரையில் அரவிந்த் என்ற இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவன் முன்னால் பரந்த கடல், முடிவே தெரியாத அளவுக்கு பறந்து விரிந்தது. அவன் வாழ்க்கையும் அதுபோலத்தான் இருந்தது. குடும்ப பிரச்சனைகள், வேலை இல்லாமை, மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து அவன் மனசை முழுக்க மூழ்கடித்திருந்தது. இந்த வாழ்க்கை என்னடா இப்படி கடல் மாதிரி எங்க முடியும் தெரியல என்று அவன் தனக்குள் பேசிக்கொண்டிருந்தான். அவன் அங்கே நின்றபோது அருகில் ஒரு வயதான சந்நியாசி அமைதியாக கடலை நோக்கி அமர்ந்திருந்தார். அவனின் முகத்தில் எந்த கவலையும் இல்லை. ஒரு அமைதி, ஒரு நிம்மதி. அது அரவிந்தை ஆச்சரியப்படுத்தியது. இவர் முன்னாடி இதே கடல்தான் இருக்கே, ஆனா இவ்வளவு அமைதியா இருக்கார் எப்படி என்று அவன் நினைத்தான். அவன் அருகில் சென்று கேட்டான், சாமி, இந்த கடலை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. என் வாழ்க்கையும் இதே மாதிரி தான், எப்படி இத கடக்கிறது? சந்நியாசி மெதுவா சிரிச்சார். மகனே, நீ கடலை பார்க்கிறாய், அதனால் அது பெரியதா தெரிகிறது. ஆனா கடலை கடக்க ஒரு வழி இருக்கு. அந்த வழி உன் உள்ளத்துல தான் இருக்கு. அவன் புரியாமல் நின்றான். அப்போது சந்நியாசி அந்த ஸ்லோகத்தை மெதுவாக சொன்னார். யதா சந்நிதானம் கதா மாணவா மே பவாம் போதி பாரம் கதாஸ்தே ததைவ. அதன் அர்த்தத்தை அவர் சொன்னார். மனிதன் கடலருகில் வந்தால் அந்த கடலை கடக்க முடியும். அதுபோல முருகன் அருகில் வந்தால் வாழ்க்கை என்ற இந்த பெரிய சம்சார கடலையும் கடக்க முடியும். அரவிந்தின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் புரிந்து கொண்டான். தான் இதுவரை பிரச்சனைகளை மட்டும் பார்த்து பயந்திருக்கிறான். ஆனால் அதை கடக்க உதவும் சக்தியை ஒருபோதும் நாடவில்லை. சந்நியாசி தொடர்ந்து சொன்னார், நீ இந்த கடலை நீந்தி கடக்க வேண்டியதில்லை. உன்னை கடத்தும் ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திதான் முருகன். நீ அவரை நம்பி அருகில் போனால் போதும். அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் ஒரு ஒளியை ஏற்றின. அவன் கண்களை மூடி முதன்முறையாக முழு மனதோடு முருகனை நினைத்தான். அந்த நிமிஷத்தில் அவனுக்கு ஒரு விசித்திரமான அமைதி கிடைத்தது. கடல் இன்னும் அங்கேயே இருந்தது, ஆனால் அவனின் பயம் போய்விட்டது. நாட்கள் கழிந்தன. அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தன, ஆனால் அவன் மாறிவிட்டான். அவன் ஒவ்வொரு நாளும் முருகனை நினைத்தான். அவன் மனம் மெதுவாக பலமாகி அவன் எடுத்த முடிவுகள் தெளிவானவை ஆனது. வேலை கிடைத்தது, குடும்பம் அமைதியாகியது. ஒரு நாள் மீண்டும் அதே கடற்கரைக்கு வந்தான். இந்த முறை அவன் முகத்தில் பயமில்லை, ஒரு சிரிப்பு மட்டும் இருந்தது. கடல் மாறல, ஆனா நான் மாறிட்டேன் என்று அவன் உணர்ந்தான். அவன் அந்த ஸ்லோகத்தை நினைத்தான்.
சிந்து தீரே யா ஆஸ்தே. கடற்கரையில் அமர்ந்து கொண்டு இந்த உண்மையை உணர்த்தும் அந்த பராசக்தியின் மகன் முருகனை நான் வணங்குகிறேன். அவன் உள்ளத்தில் ஒரு குரல் கேட்டது. வாழ்க்கை கடல் மாதிரிதான் இருக்கும், ஆனா நீ தனியா இல்ல, நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த நம்பிக்கைதான் அவனை கரை சேர்த்தது. இந்த கதை நமக்கு ஒரு உண்மை சொல்கிறது. நாம் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோம், ஆனால் அந்த பிரச்சனைகளை கடக்க உதவும் சக்தியை நம்பினால் அதே வாழ்க்கை எளிதாகிவிடும். முருகன் அருகில் இருந்தால் சம்சார கடல் கூட ஒரு சிறிய அலை மாதிரிதான். ட்ரிடென்ட் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ். நண்பர்களே, ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? சில நேரம் அது அமைதியா இருக்கும், சில நேரம் பெரிய அலைகள் மாதிரி கலக்கம் வரும். அதனால தான் பலர் சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு கடல் மாதிரி. ஆனா அந்த கடலை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? பயம், குழப்பம், இதை கடக்க முடியுமான்னு சந்தேகம். அதே உணர்வை தான் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார். சுப்பிரமணிய புஜங்கம்ல வரும் இந்த வரிகள் நம்ம வாழ்க்கைய நேராக காட்டும் ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது தெரியுமா? கடலை பார்த்து பயந்த மனிதன் அந்த கடலை கடக்க ஒரு வழி கண்டுபிடிக்கிறான். அந்த வழி என்ன? நண்பர்களே, இது சாதாரண விளக்கம் இல்லை. இது நம்ம வாழ்க்கையை மாற்றும் உண்மை. இது நம்ம பயத்தை உடைக்கும் சக்தி. அதனால் இந்த ஸ்லோகத்தை சும்மா கேட்காதீங்க, மனசோடு கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையோடு ரிலேட் பண்ணி கேளுங்கள். அப்போதான் அதன் அர்த்தம் உங்க உள்ளத்துக்குள் சென்று வேலை செய்யும். யதா சந்நிதானம் கதாமாணவா மே பவாம் போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரே ய ஆஸ்தே தமீடே பவித்ரம் பராசக்தி புத்ரம். நண்பர்களே, சுப்பிரமணிய புஜங்கம்ல இன்னும் 30க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கிறது. அதில் இன்று நாம பார்த்தது ஒரு ஸ்லோகம் மட்டும்தான். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த அருளான விஷயம் உங்க மனசுக்கு டச் ஆனுச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்ல ஓம் முருகா என்று டைப் பண்ணுங்க. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.